செவன்த் டேபிள் மட்டும் தெரிஞ்சா போதுங்க. எந்த இயர்ல எந்த டேட் கொடுத்தாலும் அதோட டேயை ஈஸியா சொல்லிடலாம். வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த क्वेश्चनல வெறும் May 22, 1998 என்ன டேயா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் போன சம்லயே ஆட் டேஸ் பத்தி சொல்லிருப்பேன். நார்மல் இயர்னா ஒரு ஆட் டே, லீப் இயர்னா ரெண்டு ஆட் டே. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ क्वेश्चनல கொடுத்த 1998ல 1997 இயர் வரைக்கும் கம்ப்ளீட்டட் இயர்ஸ். சோ அதுல முதல்ல எவ்வளவு ஆட் டேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சு வைக்கணும். இந்த 1997 1600 plus 300 plus 97 பிரிச்சுக்கலாம். ஏனா 400 ஓட எல்லா மல்டிபிள் இயர்க்கும் ஆட் டேஸ் வந்து 0 தான். அப்ப 1600 க்கும் 0 ஆட் டேஸ் தான். ஒரு 100 இயர்ஸ் கால்குலேட் பண்ணா அதுல மொத்தம் 5 ஆட் டேஸ் இருக்கும். அப்ப 300 இயர்ஸ்னா மொத்தம் 15 ஆட் டேஸ். அப்ப வந்து அத 7 ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து 1 ரிமைண்டர் கிடைக்கும். சோ அப்ப ஒரு ஆட் டே தான் வந்து 300 இயர்ஸ்ல நமக்கு இருக்கும். மீதி இருக்கிற 97 இயர்ஸ்ல கால்குலேட் பண்ணா 73 நார்மல் இயர்ஸும் 24 லீப் இயர்ஸ் இருக்கும். சோ 73 plus 2 into 24 நம்ம கால்குலேட் பண்ணா 221. அத 7 ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து 2 வந்து கிடைக்கும். சோ வந்து 2 ஆட் டேஸ் 97 இயர்ஸ்ல நமக்கு 2 ஆட் டேஸ் இருக்கு. மீதி இருக்கிற ஜான்ல இருந்து மே 22 வரைக்கும் நம்ம டேஸ் கால்குலேட் பண்ணா நமக்கு 142 டேஸ் கிடைக்குது. அப்படினா 20 வீக்ஸ் plus 2 டேஸ். அந்த மீதி இருக்க 2 தான் வந்து நமக்கு ஆட் டே. சோ நம்ம கிடைச்ச எல்லா ஆட் டேஸையும் நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு டோட்டலா 5 ன்னு வருது. சோ நம்ம முன்னே பார்த்த மாதிரி 5 னா ஃப்ரைடே. அப்ப 1998ல May 22 வந்து ஃப்ரைடே. இதே மாதிரி நீங்க ஏதாச்சும் டேட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ரிப்ளை பண்றேன். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.